என் செல்ல குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமையுடைய இரவில் உன்னுடைய குலதெய்வமானது உன்னோடு பேச நினைக்கிறது. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நான் பேசிய வார்த்தைகளை எல்லாமும் என்னவென்று செவி கொடுத்து கேட்டிருக்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று முழுமையாக செவி கொடுத்து கேட். ஏனென்றால் இன்று உன் குலதெய்வம் பேச வந்திருக்கின்ற வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் கண்களை கலங்கச் செய்யும் அளவிற்கு இந்த வெள்ளிக்கிழமையில் உன் குலதெய்வம் உன்னிடம் என்ன சொல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் குலதெய்வம் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல முயற்சி செய்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவானாலும் எது நடந்தாலும் இனி எப்படிப்பட்ட விஷயங்களாக உன் வாழ்க்கை உன்னை மாற்றினாலும் உனக்காக உன் குலதெய்வம் என்றுமே நின்று பேசும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க நான் உன்னோடு இருப்பதும் உனக்காக பயணிப்பதும் நிச்சயமாக உன் கண்கள் முன்னால் தெரிய வந்துவிடும். உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்து விடுவேன். என் பிள்ளை தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமும் என் பிள்ளையை முழுமையாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உன்னை தொடர வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கிவிடக்கூடாது. எதற்காகவும் நீ இந்த தாயின் வார்த்தைகளை கேட்காமல் சென்றுவிடக்கூடாது. நான் இருப்பது இனி உனக்கு என்ன தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மா உன் குலதெய்வ வார்த்தைகளை கொண்டு வந்ததற்கான அத்தனை அர்த்தங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் துணை இருப்பதும் உன்னை தேடி வந்து உன்னை நன்மதிப்போடு இருக்கச் செய்வதும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் இழக்க மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்திருக்கிறாய். எனக்கு நீ வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாய். எல்லாமும் உன்னை தேடி வரும்போது, எல்லாமும் உன்னை சுற்றி வரும் பொழுது நீ அத்தனையிலும் உன்னை சரியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் இருக்க வேண்டும், நல்லதுதான் நம்மை தேடி வர வேண்டும் என்று நினைக்காமல் தீமை நம்மை தேடி வந்தாலும் அந்த தீமையை நாம் கடந்து வருவோம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீமையை நீ நிச்சயமாக தாண்டி வருவோம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் வரும் ஒவ்வொருவரையும் அடையாளம் காண்பது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் அவசியம் உனக்கு வந்திருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை தருணங்களையும் நீ சரியாக முன் வந்து நிறுத்த வேண்டிய காலமும் நேரமும் உனக்கு வந்திருக்கின்றது. ஒவ்வொன்றிலும் உன்னை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் அல்லவா? ஒவ்வொன்றிலும் உன்னை நீ உணர்ந்து கொள்ளத்தான் செய்வாய் அல்லவா? இனி என்னவென்றாலும் நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்குள் உருவாக்கும் எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்.
நிச்சயமாக உன்னை எல்லாமும் நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பதையே நீ உணரும் காலம் இனி எல்லா நாளிலும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நீ மேன்மையடைந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் என் பிள்ளை, இனி நீ சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல சரியென புரிந்து நடந்து கொள். சரியென உணர்ந்து விட்டு நீ வாழ பழகு. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய தேவைகள் என்னவோ இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். இனி உன்னை நான் சூழ்ந்து நிற்கும் எல்லாவற்றிலும் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகள் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன் குலதெய்வமானது உனக்காக சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக எதிர்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னவென்று நாம் தெரிந்து கொள்கிறோம், ஏதுவென்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதையெல்லாமும் தாண்டி நாம் எதையெல்லாமும் கடந்து வாழப் போகிறோம் என்பதுதான் உன் குலதெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம். உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உன்னோடு இருந்து உன்னை நம்பிக்கைப்படுத்த எண்ணுகிறது. உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்களை நான் உன் கண் முன்னால் நடத்துகிறேன் என்பதனை மறக்காதே. உன்னை உன் குலதெய்வமானது உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறது. இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் உனக்கு நல்லதாக மாற்றி நல்லதாக எடுத்து சொல்லி நல்ல விஷயங்களை எல்லாமும் உனக்கே என்று சொல்லிவிடும் இந்த நேரம். உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகளை கேட்டால் கண்கள் கலங்கத்தானே செய்வாய். உனக்கு ஒன்று என்றால் உன் குலதெய்வம் உன் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா? இதை தாண்டி வேறென்ன வேண்டும்? இதை தாண்டி உனக்கு வேறென்ன குழப்பங்கள் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நாளிலும் எந்த நாளிலும் உன்னை உணரும் இது போன்ற நேரங்களில் உன்னை நான் எப்பொழுதும் நல்ல சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நிலைநிறுத்துவேன் என்பதனை புரிந்து கொள். நல்ல சந்தர்ப்பத்திற்குள் உன்னை கொண்டு வந்து நான் நிறுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். இனி எத்தனை விஷயங்களை நீ எதிர்கொள்கிறாயோ அத்தனை பிரச்சனைகளும் உன்னை அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் என்னவென்று பார்க்க தொடங்கும். அடுத்தடுத்த பிரச்சனைகளில் உன்னை என்னவென்று உருவாக்க தொடங்கும் என்பதனையும் நீ மறக்காது. எப்பொழுதும் நம்முடைய மனது நமக்காக சிந்திக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதில் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவும் சிறிது யோசிக்கத்தான் செய்கின்றோம். நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் நல்லதைத்தான் கொடுக்க நினைக்கின்றோம். நம்மோடு வருகின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்க்கையில் நாம் நல்ல விஷயங்களைத்தான் கொடுத்துவிட நினைக்கின்றோம். ஆனால் நீ நினைப்பது போல அவர்கள் உனக்காக யோசிப்பார்களா என்று கேட்டால் அது ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது ஒருபோதும் நடந்திராத ஒரு விஷயம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நாட்களில் நீ உன்னை எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ வைப்பாய் என்பதனை புரிந்து கொள். நல்லபடியாக உன்னை நான் வழிநடத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொல்ல சொல்ல உனக்கும் இனி எல்லாமும் சரியாகவே நடந்துவிடும். உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் மேன்மையை உருவாக்க தயாராகிவிட்டது. உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை சுற்றியிருந்து எல்லா உண்மைகளையும் உனக்கு தந்துவிட தயாராகிவிட்டது. உன்னுள் இருந்து
உன்னை நல்வழிப்படுத்தும் பொருட்டு உன் குலதெய்வமானது உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டி துணிந்து விட்டது என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாமும் நீ உன்னோடு உடனிருப்பாய் என்பதனை தெரிந்து கொள். உன்னை அன்போடு அரவணைத்து வரக்கூடிய இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்குள் நான் மதிப்பை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நேரத்திலும் இனி உன் முன்னால் நான் இருப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வருவதில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. என்றுமே உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் போல இதையெல்லாமும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பதில்தான் இந்த வாழ்க்கையை இனி என்னவென்று நீ உணரப்போகிறாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது. உன்னை தேடி வரும் இந்த நாட்கள் முழுமைக்கும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கடந்து வருவாய் அல்லவா? எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து வாழ்வாய் அல்லவா? உன்னோடு நான் இருப்பதும் இனி உன்னை தேடி வந்து உனக்குரிய மாற்றத்தை நான் உன் வசமாக்கி கொடுப்பதும் நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து நடந்து கொள். யாரையும் எப்பொழுதும் நான் கைவிட்டது கிடையாது. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு 1000 முறை அதை யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வரும். ஏனென்றால் நான் கொண்டு சேர்க்கின்ற விஷயம் முழுக்க முழுக்க உண்மையான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் விஷயம் முழுமையிலும் உன் வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதுதான். நீ எதையுமே தொலைக்காமல் எதையுமே இழக்காமல் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எதிலும் உனக்குள் தோன்றும் விஷயங்களை நீ எப்பொழுதும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லச் சொல்ல இனி உனக்குள்ளும் பல தெளிவுகள் பிறக்கும். நான் சொல்லச் சொல்ல இனி உனக்குள்ளும் பல மாற்றங்கள் பிறக்கும். நீயும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட உன் வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்க நினைப்பாய். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு தெளிவும் என் பிள்ளைக்குள் வந்து விடுகிறது. இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தவே மாட்டாய். எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கவும் மாட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுமையும் இனி உன்னை சரியாகவே ஆட்டி படைக்கும், உன்னை சரியாகவே முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் சந்திப்பதை எல்லாமும் இனிமேலும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நடக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டோமானால், இவை ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொண்டோமானால், இனி நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காது. நடப்பதை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ உனக்குள்ளேயே வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கட்டாயமாக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் உனக்குள் உருவாக்கும் போது உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லி விடுவேன் அல்லவா? உன் குலதெய்வம் உனக்காக கண் கலங்குகிறது. நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களையும் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ சந்திக்கின்ற சோதனைகளும் உன்னை நிச்சயமாக எந்த அளவில் வேதனைப்பட வைக்கிறது என்று நினைத்து உன் குலதெய்வமானது அங்கே கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இவர்களினுடைய கலக்கங்களை எல்லாமும்
தீர்க்க வேண்டும். நீ நல்லபடியாக வாழ்வதை எப்பொழுது காண்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களும் சிரிப்பார்களா. உன்னுடைய கஷ்டத்தை நீ எப்பொழுது விட்டு வெளியே வருகிறாயோ அப்பொழுதுதான் அவர்களும் உனக்கு நல்லதை நடத்துவார்களாம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் சொல்ல இனி நடப்பதில் நீ நம்பிக்கையோடு எதையும் நடத்தி கொண்டு சென்று விடுவாய் என்பதனை மறக்காது. எந்த காலத்திலும் நான் உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய். உன் குலதெய்வம் உனக்காக வருவதையும் நீ புரிந்து கொள்ள உன்னை நம்பிக்கையோடு உணர்த்திவிடவும் தயாராகிவிட்டாய் அல்லவா. அப்படி இருக்கும் இது போன்ற நேரங்களை இனி முழுக்க நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு செய்திகளின் அடிப்படையிலும் உனக்கு நல்லது நடத்த தெய்வம் முன் வந்து நிற்பதை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய். நான் இருப்பதில் உன்னுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் இனிமேல் அடையாளம் காண முடியும். உன் தாயானவள் நான் சொல்வது போல நீ எப்பொழுதும் தெளிவோடு இருந்தாலே அது போதும். எந்த மாற்றங்களிலும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் உன்னையே வருத்தி கொள்ளக்கூடாது. யார் எதை நடத்தினாலும் அவர்கள் வேண்டும் என்றேதான் உனக்கு அதனை கொடுப்பதாக உன் குலதெய்வம் சொல்கிறது. ஏன் உன் தாயானவள் நானும் அதைத்தான் சொல்கிறேன் அல்லவா. வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க முடியாது. ஒருபோதும் அவர்களோடு நாம் உடனிருக்க முடியாது. உன் தெய்வம் இந்த வராகி நான் மட்டும் எப்படி அவர்களோடு துணை நின்று விடுவேன். இதனை நீ உணர்ந்து விட்டால், இந்த சிந்தனைகளை நிச்சயமாக நீ புரிந்து விட்டால் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். முழுக்க அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று உனக்கு புரிந்து விட்டதல்லவா. உன் குலதெய்வம் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரிந்து விட்டதல்லவா. இனி என்ன கவலை? இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இனி எதையும் சிந்தித்து நீ வருந்த வேண்டாம். உன் முன்னால் நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னை நான் ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களில் இனி உன்னை காணும் எல்லாமும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று உன் குலதெய்வம் உறுதியாக நிற்கிறது. உன் குலதெய்வம் சொல்ல நினைக்கும் விஷயங்களை நான் சொல்கிறேன் அல்லவா. அவர்கள் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்து உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன் மீது அன்பு கொண்டு இவர்கள் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனிமேல் எந்த நிலையிலும் என் பிள்ளை உன்னை நீ மாற்றிக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ நிச்சயமாக கடந்து வருவாய். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் இனிமேலும் யோசித்து நீ எப்பொழுதும் கலங்கிவிட வேண்டாம். உன்னை தேடி வரும் விஷயங்களை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ளப்பார். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடப்பார். இனி எதையுமே எண்ணி நினைத்து எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் ஈடேறும் வரை எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின்வாங்கி விடாமல் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்ல தேவைகளும் நல்ல அதிசயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கே என்று நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா. சந்திக்கின்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ளை. எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு.
எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கென்று நான் இருப்பதை இனி உனக்கான காலமும் நேரமும் உனக்கு கட்டாயமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இவை ஒவ்வொன்றும் உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை நல்ல தேவையோடு அன்போடு நான் அரவணைக்க தயாராகிவிட்டேன். பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.